விவாதத்தை திரு தனியரசு அவங்கள்ட்ட இருந்து துவங்குறேன். சார், செங்கோட்டையினுடைய தாவேகா பிரவேசம், உங்களுக்கு செங்கோட்டையினுடைய பலம் நல்லா தெரியும். எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தினார், ஜெயலலிதாவுக்கு எவ்வளோ பக்கபலமாக இருந்தார், கட்சியில் எவ்வளவு பலம் மிக்க நபர். இப்போ என்ன செய்ய போகிறார்? ஒரு அதிமுகவில் ஒரு மிக முக்கியமான நட்சத்திர தலைவருங்கிறதுல நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ இருக்கிற உயிரோடு இருக்கிற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களிலேயே அல்லது தலைவர்களிலேயே புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து இருக்கிற ஒரு வலிமையான தலைவருங்கிறதுலேயும் மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அதிமுகவை வீழ்த்துவதற்காகவே கட்சியை துவக்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை நடிகர் விஜயனிடம் போய் சேர்ந்து கொண்டு அதிமுகவை வீழ்த்துவதற்கு கரம் பற்றுகிற அந்த போக்கு இருக்குல்ல, இதை விட ஒரு 2 கோடி அதிமுக தொண்டர்களுக்கு, தமிழ்நாட்டின் வாக்காளர் பெருமக்களுக்கு, புரட்சித் தலைவர் அம்மாவை நேசித்த லட்சக்கணக்கான ஆதரவாளர்களுக்கு, ரசிகர்களுக்கு பச்சை துரோகத்தை விஜய் அதிமுக வீழ்த்துவதற்கு நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னார். திமுக வீழ்த்துவதற்கு தானே, திமுக தானே தன்னுடைய எதிரின்னு சொன்னார். சார், அப்போ திமுகவை வீழ்த்திட்டு அந்த இடத்துக்கு யார் வர்றன்னு சொல்கிறா? திமுக வெர்சஸ் விஜய், அதாவது டிவிக்கு. ஆமாம், ஸ்டாலின் வெர்சஸ் விஜய்னா அப்போ அதிமுக அந்த இடத்துல எங்கே இருக்குது? அப்போ எவ்வளவு கவனமாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாதாரண நடிகர், அரசியலில் எந்த பயிற்சியும் இல்லாத ஒரு பால்வாடி குழந்தை வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு நான் தான் தகுதி உள்ளவன்னு ஒருத்தர் வர்றாரு. இந்த எடப்பாடி கைகட்டி வாய் ஊற்றி அதை ஆதரிக்கிறாரு. அவரிடமிருந்து முரண்பட்டு போன எங்கள் மூத்த தலைவர் அதிமுகவை எடப்பாடியை விட நேசிக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையில் இருக்க வேண்டிய எங்கள் அண்ணன் கே. செங்கோட்டையன் எடப்பாடியையே நகர்த்தி விட்டு அந்த இடத்துக்கு தகுதி உள்ள ஒரு தலைவர். ஒரு புள்ளியில் நினைங்க, அவர் திமுகவை தான் எதிர்க்கிறார் விஜய். ஒரு நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியே விஜயோட கூட்டணி சேரணும்னு பேசினார், இப்பவும் முயற்சிக்கிறார். ஆமாம், அப்போ எப்படி அதிமுக வீழ்த்துறது விஜய் அப்படின்னு சொல்றீங்க? ஆமாயா, இப்போ அப்படின்னா நீங்கள் டோனை மாற்றுங்க. அதிமுக ஒரு பொருட்டே இல்லை. அவரே பரப்புரை கூட்டத்தில் சொல்றாரு, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா நடத்திய அந்த அதிமுக என்கின்ற மாபெரும் கட்சியை இப்பொழுது யாரோ நடத்துகிறார்கள், யார் என்றே தெரியவில்லை. அப்போ செங்கோட்டையுடைய இந்த அரசியல் மாற்றம், தாவேகா பிரவேசம் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாதா? மாற்றக்கூடாதுன்னு நம்ம விரும்புகிறோம். இல்லை, ஏற்படுத்தாதான்னு கேட்கல. ஏற்படுத்தும், உறுதியாக ஏற்படுத்துவியா? ஏன்னா கரூரில் 41 உயிர்கள் இரையான பிறகு அதற்கு முழு பொறுப்பும் காரணமாக இருக்கிற விஜய் அந்த குற்ற உணர்ச்சியில் அந்த கருப்பு நிழல் படிந்து கிடந்த நிலையில் அதை ஒரு வெள்ளை துண்டால் அந்த கருப்பு கரையை துடைப்பதற்கு இப்பொழுது எங்கள் செங்கோட்டை அண்ணன் முயன்றிருக்கிறார். அது பாஜகவே அந்த முயற்சியில் ஈடுபட்டு அண்ணன் கே. செங்கோட்டை அண்ணனை தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுப்பி இருக்கிறதுங்கிறத இன்னும் பெரும் கொடுமை. அது இங்கே ஏங்க பாஜக இருக்கிறீங்க? பாஜக இப்போ டெல்லிக்கு எங்கே போனார்? இப்போ அதிமுகவிலிருந்து ஒரு 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 முரண்பாடு வருது எடப்பாடியோட, நேராக எங்கே போகிறாரு? அமித்ஷா கிட்ட போகிறாரு. மூத்த தலைவர், தமிழ்நாட்டை சார்ந்த, தமிழ்நாட்டின் அரசியல் நன்கு அறிந்த நிதியமைச்சர் அம்மா மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் போய் சந்திக்கிறார். அவர்களுடைய ஆலோசனைப்படியில் தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். அப்போ தமிழக வெற்றி கழகத்தை இந்த ரெண்டு ஓகே, அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாரு அப்படின்னு சொல்கிறது தான். இல்லைம்மா, அப்படி வேறு என்ன வழி இருக்குது? இப்போ எங்கள் சுமசியா கூட இப்போ நேற்றே நான் கூட அதில் கொஞ்சம் யோசித்தேன். இவ்வளோ பெரிய மூத்த அரசியல் ஆய்வாளர், எந்த அரசியல் சார்பு அல்லது காழ்ப்புணர்ச்சி இல்லாதவர், அதிமுகவோடு பாஜகவோடு நெருக்கமாக அவதானிக்கக்கூடிய எங்கள் சுமசியாவே சொல்கிறார், பாஜகவினுடைய விருப்பம் இல்லாமல், பாஜகவினுடைய உத்தரவு இல்லாமல் அந்த வாய்ப்பு இல்லைன்னு இன்னொரு மொழியில் மென்மையாக நேற்று சொன்னார். நான் நேற்று உரையாடலில் விவாதத்தில். அப்போ பாஜகவின் கருவியாக ஏற்கனவே இருக்கிற விஜயை வலிமைப்படுத்துவதற்கு இன்னொரு வலிமையான ஆற்றலை அதிமுகவிலிருந்து உடைத்து கே. செங்கோட்டை என்னன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுப்புகிறது பாஜக அதிமுகவோடு இருக்கணும். அதுதான் இப்போ நெருக்கடி. இப்போ பாருங்கள், திமுகவை வீழ்த்துவது தான் அதிமுகவினுடைய நோக்கம், பாஜகவின் நோக்கம், தாவேகாவினுடைய நோக்கம். அதனால் இது எல்லாரும் மாறி மாறி ஒவ்வொரு இடத்த மாற்றினாலும், இப்போ நம்ம உங்களுக்கு நல்லா தெரியும், கோபாலகிருஷ்ணய்யாவுக்கு பாஜகவிலிருந்து இந்து முன்னணிக்கு போவாங்க, இந்து முன்னணியிலிருந்து விஸ்வ இந்து பரிஷத்துக்கு போவாங்க. சின்ன முரண்பாடு வந்துச்சுன்னா எங்கள் ரவியாவுக்கு நல்லா தெரியும், அவங்களாம் நீண்ட கால இந்துத்துவவாதி தான். இல்லை, இப்போது செங்கோட்டையனே கட்சியிலேருந்து விளக்குனது யார்? எடப்பாடி தான், இபிஎஸ் தானே. இதில் என்ன பாஜகவுடைய வியூகம் இருக்குது அப்படிங்கிறீங்க? அவர் தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்துறதுக்கு தாவேகாவில் போகிறாரு, அங்கே சரியான மரியாதை அவருக்கு கொடுக்கப்படுது. அவர் சாதாரண கருப்பனோ சுப்பனாக இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் ஏற்றுக்கிறவையா? அதிமுகவினுடைய இந்த வீழ்ச்சியை தடுத்து நிறுத்துகிற ஒரே ஆற்றல், நம்பிக்கைக்குரிய தலைவர் செங்கோட்டையன்னு நாங்களாம் நம்பினோம். 2 கோடி அதிமுக தொண்டர்கள் நம்பினார்கள். சின்னமா டிடிவி ஓபிஎஸ் பிரிந்திருந்த எல்லோருமே செங்கோட்டையனுடைய இந்த முயற்சியை ஆதரித்து வரவேற்றார்கள்.
அக்டோபர் 30 பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவுடைய நினைவிடத்தில் இவருடைய கரம் பற்றி கொண்டு இதே செங்கோட்டையன் போனார். நீங்க சொல்லக்கூடிய இதே விஷயங்களை தானே செங்கோட்டையனும் சொன்னார். எல்லாரும் இணையணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க. இந்த விருப்பத்தான செங்கோட்டையனும் சொன்னாங்க. அப்ப எப்படி நீங்க பாஜக இயக்குதுங்கறீங்க? ஐயா முயற்சி எடுங்க. நீங்களும் அதானே சொல்றீங்க. ஐயா இது நீங்களும் அதானே சொல்றீங்க. உங்களையும் பாஜக இயக்குதா? செங்கோட்டையனுடைய ஒரு கேள்வி சொல்ல முடியுமா? செங்கோட்டையனுடைய பேட்டியில் என்ன சொல்லியிருப்பாரு, அதாவது எடப்பாடியிடம் போய் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு கேட்டார். பாஜகவின் விருப்பத்தின் பேரில், ஆலோசனையின் பேரில் நாங்கள் ஒரு ஸோ எக்ஸ்ஆர்ஓ எல்லாம் போனோம். அப்போ போய் ஒன்றுபட்ட அதிமுகவாக நம்ம ஒன்று சேரணும். ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கணும். இந்த 2 கோரிக்கையை தான் நான் வலியுறுத்தினேன். அதிலிருந்து என்னோடு முரண்பட்ட எடப்பாடி தான் வெளியேறி போகிறாருங்கிறார். அப்போ பாஜகவின் ஆலோசனையின் பேரில் பாஜக 2024 நாடாளுமன்ற தேர்தல் உறவை துண்டித்து கொண்ட எடப்பாடியை மீண்டும் இணைப்பதற்கு எங்கள் சைதை துரைசாமி என்ன ஒரு மூத்த தலைவர், அவர் கடுமையாகவே அந்த கோரிக்கை வச்சார். அதில் எடப்பாடியை நேரடியாக போய் பேசுகிறார். அப்போ நேரடியாக போய் பாஜக அதிமுக உறவுக்கு வித்திட்டவரும் இதே எங்கள் செங்கோட்டையன் தான். அப்படி இருந்த செங்கோட்டையனை இன்னைக்கு போய் பாஜக கொள்கை எதிரின்னு சொல்ற. இன்னைக்கும் பாக்கெட்டுக்குள்ள தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகும் தன்னுடைய சட்டை பையில ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை தான் அவர் வச்சிருக்காரு. அந்த அளவிற்கு விசுவாசமான செங்கோட்டையனை தக்க வைத்துக் கொள்ள முடியல இபிஎஸ்ஆல. ஏமாத்துறதுக்கு தான் அந்த இடத்துல விஜய் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனா 52 ஆண்டுகளா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரத்தம் ஓடின உடம்பு செங்கோட்டையனது 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த சின்ன இரட்டை இலை வாக்களித்த மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எந்த பிரதிபலனும் பார்க்காம ஒரே சட்டமன்ற உறுப்பினர் 9 முறை அமைச்சர் உயர்ந்த பொறுப்புகளில் அதிகாரத்தின் நெருக்கமான நிலையில் இருந்த செங்கோட்டையன் அப்படியே பச்சையா நேர் எதிராக போய் அவர் மட்டும் வரல, கூண்டோட எல்லாரும் வந்தாங்க. கணிசமான பேர் அவங்க எல்லாருமே அதிமுக தானே. அதுதான். அப்படின்னா நீங்க இன்னும் கூடுதலான தவறை செய்யறாரு. இவர் மட்டும் அந்த அதிமுக துரோகம் பண்ணா பரவாயில்ல, இன்னும் ஏற்கனவே அந்த அதிமுகவுக்காக உழைத்தவர்களையும் சேர்த்து இணைத்து கொண்டு போய் அதிமுகவை வீழ்த்த அல்லது அதை ஒழிக்க நினைக்கிற தமிழக வெற்றி கழகத்தோடு விஜயோடு கரம் பற்றி கொண்டு இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்காரு. ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி எங்க புரட்சி தலைவர் அம்மாவினுடைய அது ரொம்ப கொடுமை என்னன்னாயா, நான் வீழ்ந்தாலும் நான் இறந்து போனாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த கட்சி தமிழ்நாட்டில் இன்னும் 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் இருக்குன்னு சொன்னார். ரொம்ப உறக்க மேஜையை தட்டி வரவேற்றது எங்கள் செங்கோட்டையன். அப்படியே கண்ணு முன்னாடி அம்மா இறந்து 8 ஆண்டுகளில் அதிமுகவை ஒழிக்கிற ஒரு கட்சியோடு போய் சேர்ந்து கொண்டு அம்மாவின் படத்தை வேற வச்சிருக்காரு. திரும்ப திரும்ப ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சேங்கன்னு சொல்றீங்க. செப்டம்பர் 5 அவர் என்ன சொல்றாரு சார்? எல்லாருமே பார்த்தோம். எல்லோரும் ஒருங்கிணையணும், அம்மா அவர்களுடைய ஆட்சியை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு தான் அவர் பேசுறாரு. நீங்க அதுக்காக நீ இபிஎஸ் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல. நீங்க அவரை சுயநலக்காரன்னு நீங்க விமர்சிக்கல, ஆனா செங்கோட்டையனை நீங்க சொல்றீங்களா? இல்லையா, எடப்பாடி தான் ஒற்றுமைக்கு துணை நிக்கல. எடப்பாடி வீழ்த்துவதற்கு நீங்க ஏன் போய் சின்னமா டிடிவி ஓபிஎஸோட கலந்து பேசல, கேசிபியோட பேசல, புகழேந்தி அண்ணன் கூட பேசல, அன்வராஜ் அண்ணன் கூட பேசல, மனோஜ் பாண்டி அண்ணன் கூட பேசல? இதெல்லாம் நீங்க பேசி ஒழுங்குபடுத்துகிற ஆற்றல் எங்க அண்ணனுக்கு இருக்குன்னு நினைச்சேன். என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க? சசிகலாவால ஒண்ணு சேர்க்க முடியல, ஓபிஎஸ்ஆல முடியல, டிடிவியால முடியல, கேசி பழனிசாமியால முடியல. என்ன பண்ணிருக்கணும்? ரொம்ப பக்குவமான தலைவர் கே செங்கோட்டையன் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவர் அம்மாவையும் உயிருக்கு உயிரா நேசித்த அப்பலுக்கற்ற ஒரு தலைவன். அந்த கட்சியை வீழ்ச்சியிலிருந்து மீட்பதற்கு எல்லா முயற்சிகளையும் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்கணும். எந்த நேரத்து வரைக்கும்? வாழ்நாள் எல்லாம் ஈடுபடுகிற அளவுக்கு அவருக்கு தகுதி இருக்கிற பொறுப்பு இருக்கிற ஒரே ஒரு எனக்கு தெரிந்த கடைசி நம்பிக்கை அவர் தான். அவரே இன்னைக்கு வெளியே போய் வேறொரு கட்சியில் போய் துண்டை போடுறாரு. தலைவரை ரொம்ப கவனமாக பாருங்க. அந்த துண்டை அது வரைக்கும் துண்டே போட்டதில்லை. அவர் துண்டை பார்க்குறாரு. அந்த ஆதவர்ஜினாவும் வேக்கியானமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, சால்வி போட்டுட்டு இந்த கிழமை மறுபடியும் ஏதாவது தப்பிச்சு போலான்னு போயிடுவாருன்னு மறுபடியும் ஒரு துண்டு, அந்த என்ன துண்டு, வாழ்நாளெல்லாம் கருப்பு, சிகப்பு, வெள்ளை, இந்த 3 துண்டு தான் அதிமுகவுடைய துண்டு. கையில் பச்சை ஊற்றிருக்காரு அம்மா தலைவர் ரெட்டலையெல்லாம். இனிமேல் போய் விஜய்ங்கிற அந்த விஜய்க்கு இன்னொரு பக்கத்தில் இடம் இருந்தால் நீ விஜய் போட்டா குத்திக்கிறது கையில். இந்த குட்டி தம்பி இதை போய் நீ அடுத்த முதலமைச்சர். இதோட கொடுமை என்ன தெரியுமாயா? புனிதமான ஆட்சியை விஜயால தமிழக வெற்றி கழகத்தால் தான் தர முடியும்னு சொல்றாருன்னா 52 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் மூத்த ஒரு அரசியலாளர் விஜய் தான் புனிதமான ஆட்சி தருவாரு. எங்க அம்மாவும் புரட்சி தலைவர் அம்மாவும் என்ன கொடூரமான ஆட்சி கொடுத்தாங்களா? இப்படிதானே சார் எம்ஜிஆரை பார்த்தாங்க. 100 நாள் படம் மாதிரி எம்ஜிஆருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொன்னாங்க, ஜெயலலிதாவையும் சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் வியூக அமைப்பாளர் அவர் இருந்தார்ல. ஆமாயா, நான் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். நீங்க அதே விஜய்க்கு இருக்க மாட்டாரு.
ஆமா, விஜய் கட்சிக்காரன் சொன்னா பரவாயில்ல. விஜய் அதிமுக நீங்க மேற்கு மாவட்டத்திலிருந்து இப்ப எங்க வாரீங்க. ஆனந்த் நீங்க மேற்கு மாவட்டத்திலிருந்து வாரீங்க. இன்னும் மேற்கு மாவட்டத்துல கள அரசியல்வாதியில ரொம்ப மிக முக்கியமான நபர் தனியரசு. உங்களுக்கு தெரியாத செங்கோட்டையனுடைய பலம், அவரால் மாற்றத்தை உருவாக்க முடியுமா உருவாக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாது? ஆமா, ஏன் மாற்றத்தை உருவாக்கிடுவாருங்கிறத நான் கடுமையாக சாடுறேன். அந்த தகுதி இருக்கு அவருக்குங்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம 2 நாளாக அதை விவாதிக்கிறோம். அவர் சாதாரண யாரோ ஒரு உறுப்பினர் கிளை செயலாளர்னா பரவாயில்லையா? அதிமுகவுடைய அடுத்த பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளரே முதலமைச்சரே கே செங்கோட்டையன் சொல்கிறோம். எங்கள் மோடியும் எங்கள் அமித்ஷாவும் அடுத்த இடத்துக்கு இவரை கொண்டு வருவார் நினச்சிட்டு இருக்கிறோம். நேர்மாறாக போய் இவர் போய் அங்கே போய் 3வது 4வது இடத்துல புஷி ஆனந்துக்கு அடுத்ததில் போய் நிற்கிறாரு. முதல்ல ஒரு இடத்துல நின்னாரியா? 4 மணி நேரத்தில் எங்கே வர்றாங்க தைரியமாக பாருங்க. இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் அண்ணா நினைவிடத்துக்கு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நினைவிடத்துக்கு வராத அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த அணி இந்த செங்கோட்டையும் போய் அங்கே இவர் போய் கெட்டதும் இல்லாமல் நேராக ஆனால் அண்ணா அறிவாலயத்துக்கும் இந்த அண்ணா நினைவிடத்துக்கும் புரட்சித் தலைவர் நினைவிடத்தில் வந்து அது என்ன கெட்டுறது அப்படிங்கிறது? அண்ணா நினைவிடத்திற்கும் செல்வி ஜெயலலிதா நினைவிடத்துக்கும் வர்றது கெட்டுறதா? என்ன சொல்றீங்க? அந்த துண்டை போட்டுக்கிட்டு நீ என்ன தமிழக வெற்றி கழகத்தினுடைய துண்டை போட்டுக்கிட்டு அதிமுக ஒழிக்கிறதுக்கு புரட்சித் தலைவருடைய நினைவிடத்தில் போய் உறுதியாக இருக்கிறத விட கொடுமை, அதை விட அதை வேடிக்கை பார்க்குற அந்த காட்டு கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த எடப்பாடியோட கூட்டம் இருக்குல்ல, அந்த அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கானே தெரியல, பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்காரான்னு தெரியல. தலைநகர் சென்னையில் ராயப்பேட்டையில் அதிமுக ஆஃபீஸ் இருக்கு. இல்லை, எம்ஜிஆர் மாதிரி மாற்றம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னார்ல விஜய். ஆமாம், இப்போ எடப்பாடியை தரமாட்டாரையா? இது எடப்பாடி தான் கொண்டு வருவார்னு சொன்னது இந்த செங்கோட்டையன் தான் சொன்னார். ஐயா, புனிதமான ஆட்சின்னு எப்போ சொல்கிறாரு? புரட்சித் தலைவர் ஆட்சியை சொன்னார், அம்மா ஆட்சியை சொன்னார். எடப்பாடியினுடைய எஞ்சிய 4.5 ஆண்டு காலம் புனிதமான ஆட்சின்னு சொன்னார். அதில் தான் இவர் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அதெல்லாம் புனிதமான ஆட்சி இல்லை. ஆட்சி அதிகாரனுடைய நிழல் இடத்து கூட பக்கத்தோடு நிற்காத விஜய சாதாரண ஒரு நடிகரை கொண்டுட்டு வந்து அடுத்த முதலமைச்சர்னு சொல்றாருன்னா அப்ப இவர் அப்படின்னா அதிமுகவோடு மிக நெருக்கமானவர். அதனால கேட்கிறேன், சசிகலா துரோகியா இல்லையா? தியாகி தினகரன் துரோகியா இல்லையா? இல்ல நீ கேசி அவங்கள தியாகியா? தியாகி சின்னம்மாவும் டிடிவி, ஓபிஎஸ், கேசிபி, புகழேந்தி இவங்கெல்லாம் மிகப்பெரிய அதிமுகவினுடைய தியாகி. அவங்கெல்லாம் புரட்சி தலைவருடைய, புரட்சி தலைவர் அம்மாவினுடைய கனவுகளாலேயே வாழ்ந்து எந்த குழப்பத்துக்கு இரையாகாமல் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை சோதனை அவமானம் வந்தாலும் சின்னம்மா தாங்கி அமைதியாக இருக்காங்கல்ல. அவங்களுக்கு தெரியாத இன்னொரு கட்சிக்கு போகிறதுக்கு, அவங்களுக்கு தெரியாத பாஜகவில் சேர்ந்து ஒரு மத்திய அமைச்சராகிறதுக்கு. இன்னொரு கட்சியை தொடங்கின டிடிவி தினகரன் தியாகி. ஆனால் இன்னொரு கட்சியோடு சேர்ந்து கட்சியை மீட்கணும், அதிமுக மீட்கணும்னு நினைக்கிறவர் துரோகியா? ஆஹா, என்னையா இன்னொரு கட்சியில் சேர்ந்து அதிமுக மீட்கணும்னு சொல்கிறாருன்னு ஐயா? என்னையா நீங்களே இப்படி சொல்லலாமா? இன்னொரு கட்சியில் சேர்ந்து அதிமுக மீட் என்ன பண்ண போகிறாரு? அதிமுகவை ஒழிக்கிறேன்னு சொல்லுங்க, சரிதான். அதே எப்படி நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துட்டதுக்கு அப்புறம் இவரை சொல்கிறேன், நான் செங்கோட்டையனை சொல்கிறேன், நீங்கள் டிடிவி சொல்கிறீங்களா? டிடிவி வந்து அம்மா ஆட்சி உருவாக்குறதுக்காக கொண்டு வராரு. இவர் டிடிவி வந்து நீங்கள் எடப்பாடி ஆகலாம், டிடிவி முதலமைச்சர் ஆகலாம், சின்னமாகலாம், ஓபிஎஸ் ஆகலாம், விஜய முதலமைச்சராக்குறாருன்னு சொல்கிறாருல செங்கோட்டையன். அதுதான் பெரிய கொடுமை. எங்கள் அனஞ்சின்னு சொல்லலாம், இவர் கட்சிக்காரர், அவருடைய ஆதரவாளர், எங்கள் ரவீந்திரன் கூட சொல்லலாம், அவருக்கு ஒரு அரசியல் விமர்சகரான். நீங்க சொன்ன எல்லாருமே இபிஎஸ்ஆல வெளியேற்றப்பட்டாங்க. சசிகலாவா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், அவங்க எல்லாம் தியாகிகள். இவரை மட்டும் நீங்க சுயநலவாதி, துரோகின்னு சொல்லுங்க. ஒரு பிடிவாதக்காரர். அவரால் தான் 10 முறை தோத்துக்கிட்டே இருக்கு கட்சி. புரட்சி தலைவர் அம்மாவின் கனவை சிதைக்கிறதுல எடப்பாடி தான் முதன்மையா இருக்கிறாரு. எல்லாரும் ஒன்றுபட்டு எடப்பாடி மாத்துங்கன்னு சொன்னா அதுக்கான ஏற்பாடுகளை பண்ண சொல்லி செங்கோட்டையன் சொன்னா அந்த ஏற்பாட்டிலேயே அந்த முயற்சியிலேயே ஈடுபடாம நேராக வடநாட்டுக்கு ஓடுறாரு, பாஜக கிட்ட ஓடுறாரு. அதிமுகவுக்கு பாஜக அமித்ஷா தலைவர் அயோத்திக்கு ஓடுறாரு. இதுக்கும் கூட போகல. நீங்கள் திருச்செந்தூருக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல, அயோத்திக்கு ஓடுறாரு. அடுத்தது பனையூருக்கு போகிறாரு. இவர் எப்படி அதிமுகவுடைய இவரையெல்லாம் நம்பி இந்த தமிழ்நாட்டு மக்கள் இத்தனை ஆண்டு காலம் சட்டமன்ற அதை விட கொடுமை என்ன, புனிதமான ஆட்சின்னு மட்டும் சொன்னதோடு மட்டும் இல்லை. எங்கள் எடப்பாடி இவர் செங்கோட்டையன் சொல்கிறார், அதாவது எல்லாரும் மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு சொல்கிறார். அது வந்து டெல்லியில் நடந்துருச்சு, பஞ்சாபில் நடந்துச்சுனாரு. 9 முறை நீங்க எம்எல்ஏ இருந்தீங்கல்ல, கோவையில நாளைக்கு மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. 9 முறை செங்கோட்டையனுக்கே வாக்களித்து ஒரு பழைய ஆளே இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னொரு குட்டி பையன் நிக்கிறான்னு வச்சு இன்னொரு கட்சியில அந்த கட்சிக்கு அப்படி சட்டமன்ற உறுப்பினர் வாக்களிச்சிருவாங்களா மக்கள்? அதை செங்கோட்டை ஏற்கிறாரா? நன்றி.